மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய அறிவுறுத்தலின்படி கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் 3 சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 818 பாக கிளைகள் அமைக்கும் பணி வேகமாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜெயசுதர்சன் தலைமையில் இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களும், பேரூராட்சி கழக செயலாளரும், சார்பணி செயலாளரும் சேர்ந்து இந்த பணியை வேகமாக முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதியிலும், கிழக்கு மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு களப்பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 6 தொகுதியிலும் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசு 1000 ரூபாய் வச்சு மகளிருக்கு வழங்கிட்டு இதை வாக்குகளை பெறதான் இந்த திமுக அரசு வழங்கிடும் சொல்லிட்டு இபிஎஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே இபிஎஸ் 1500 ரூபாய்க்கு நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கைங்கிறது திமுக ஒன்று சொல்லும், அண்ணா திமுக ஒன்று சொல்லி தேர்தல் அறிக்கை தானே இது. இப்போ அவங்க இன்னைக்கு 1000 கொடுத்தா நம்ம 1500 கொடுப்போம், என்ன தவறு இருக்கு? போது அது வாக்குகளை பெறதான் திமுக அரசு எல்லாருமே வாக்குகளை நோக்கி தானே அரசியல் பண்ணுவாங்க. அதில் நீங்க திமுக 1000 சொல்லி 1000 கொடுத்தாங்களா? எத்தனை ஆண்டு கழிச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அதுவும் சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பலமுறை வலியுறுத்தின பிறகுதான் அந்த ரூபாய் போயிடுச்சு. அது முதல்ல அவர் அறிவிச்சு டேட்டு கொடுத்தாரா? மின்சார கட்டணத்தை 2 முறை மாதம் 2 முறை அளவீடு பண்ணது, 1 முறை சொன்ன பண்ணாரா ஸ்டாலின்? இன்னைக்கு வரியெல்லாம் எப்படி ஆக்கியிருக்காங்க? பத்திரப்பதிவிலிருந்து, குப்பை வரியிலிருந்து, தண்ணி வரியிலிருந்து மக்கள் மேல மக்கள் சுமை ஏற்றிருக்காங்களே. அவர் என்ன பண்ணார்? ஒண்ணுமே. அவர் சொன்ன 505 வாக்குறுதி நிறைவேற்றலையே. அவங்க இன்னைக்கு நிலைமையே திமுக தமிழ்நாட்டு மக்கள் இருந்து விரட்டி அடிக்கப்படுவாங்க. அவங்க இன்னைக்கு ஸ்டாலின் எல்லாம் இன்னைக்கு வீடு கூட போக வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க ஒன்றும் எதையுமே சாதிக்கல. மக்கள் தெளிவா இருக்காங்க. மீண்டும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால பிரச்சாரத்தை துவங்கிட்டார். மக்களுடைய ஆதரவு வேகம் இந்த